சகல விதமான காய்ச்சலுக்கு நிறைய ஜுரம் சரியான ஜுரங்கள்லாம் வந்தால் போச்சுன்னா அவ்வளோ சீக்கிரமாக குறையாது நமக்கு. அந்த அளவுக்கு ஜுரம் இன்றைக்கி நிறைய இருக்குது. வாத ஜுரம், பித்த ஜுரம், வாய்வு ஜுரம், அந்த மாதிரி நிறையா பலவிதமான ஜுரங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய இருக்குது. இதுக்கு சகல விதமான ஜுரத்துக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜுரம் சரி செய்கிறதுக்கு என்ன நம்ம மூலிகை பார்க்கலாம். முதல்ல பார்க்குறது இந்த மூலிகை நிலவேம்பு. இது எவ்வளோ விஷத்தன்மை இருந்தாலும் நமக்கு முறிக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கு. இந்த சுக்குக்கு அதிமகத்துவம் உண்டு. அதே மாதிரி பாருங்கள் இந்த சீஞ்சல் கொடி. இந்த சீஞ்சல் கொடியில் மட்டும் ஒரு விஷயம், இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் தோல் மாதிரி இருக்குங்க, தெரியுதுங்களா? இந்த பிளாஸ்டிக் தோல் மாதிரி இருக்குது, உரித்து போட்டுருணுங்க. இந்த மாதிரி உரித்து போட்டுட்டு இந்த மாதிரி இருக்கும் தோல். இந்த தோல் எல்லாம் உரித்து போட்டுடுங்க. உரித்து போட்டுட்டு இதை யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி சிறுக்கு தான் வரும். இல்லை ஒரு பையில் ஏன்னா ஒரு துணிகளை போட்டு நல்லா ஒரு குச்சி எடுத்து தட்டிங்கன்னா இந்த தோல் எல்லாம் மொத்தம் கைண்டி கீழே வீழ்ந்துடும். அதுக்கப்புறம் ஏன்னா இந்த தோல் காய்ட்டுறோம், இது தோலில் நச்சுத்தன்மை இருக்குது, அதனால் இந்த தோல் காய்ட்டுறோம். இது போக வெள்ளை மிளகு எவ்வளோ சளி இருந்தாலும் நமக்கு சரி செய்யும், எவ்வளோ ஈரம் இருந்தாலும் அது சரி செஞ்சுக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நன்மை தரக்கூடியது இந்த மிளகு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திப்பிலி. இந்த திப்பிலியும் அதே மாதிரி தாங்க, அருமையாக வேலை செய்யும். சளி எவ்வளோ சளி இருந்தாலும் மொத்தம் அறுத்து வெளியே தள்ளிடும். அந்த அளவுக்கு இதுக்கு அதி பவரான ஒரு மூலிகை தான் திப்பிலின்னு சொல்லக்கூடியது. இதை எந்த அளவுக்கு எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு இப்போது பார்க்கலாம். இப்போது நிலவேம்பு, சுக்கு, சீந்தில் கொடி, வெள்ளை மிளகு, திப்பிலி எல்லாம் 10 கிராம் எடுத்துக்கோங்க. சமமாக 10 கிராம் எடுத்துட்டு மொத்தம் இடித்து பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன், நம்ம நிறையா ஒரு 10 பேர் குடிக்கணும்னா ஒரு டீஸ்பூன் இருந்தால் போதும். 1 லிட்டரோ 1.5 லிட்டர் தண்ணி வச்சு 1 டீஸ்பூன் போட்டிங்கன்னா 1.5 லிட்டர் தண்ணி வைங்க. நல்லா கொதிக்கணும், பாய்லர் பண்ணி நல்லா கொதிக்கி அதில் பாதிக்கு பாதி குறைஞ்சிடணும், சுண்டு போயிடணும் பாதி தண்ணி. அந்த மாதிரி எடுத்து ஒரு 10 மில்லி பெரியவங்க சாப்பிட்லாம். ரொம்ப காரசாரமாக இருக்கும், கசப்பாக இருக்கும். நமக்கு எப்படிப்பட்ட ஜுரம் இருந்தாலும் உள் வாங்கிடும், இந்த ஜுரமெல்லாம் வெளியேறிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜுரம் வந்தாவே உடலெல்லாம் நோய் இருக்கும். இந்த நோயின் தன்மையெல்லாம் இது சரி செய்யக்கூடியது ஒரு கஷாய முறை தான். இது மட்டும் இல்லாமல் தலை பாரம், தலை சுத்தல், வாந்தி வர்ற மாதிரி இருக்கும், நெஞ்சு எரிச்சலாக இருக்கும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இந்த கஷாயம் காய்ச்சிட்டு ஒரு 10 மில்லி எடுத்து சுட தண்ணி ஒரு அரை டம்ளர் எடுத்துக்கோங்க. வெந்நீர், இந்த வெந்நீரில் ஒரு அரை டம்ளர் வெந்நீரில் பெரியவங்க இருந்தால் 10 மில்லி சாப்பிட்லாம். ரொம்ப அதிகமாக ஜுரம் தாக்கம் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா ஒரு 20 மில்லி எடுத்துக்கலாம். எடுத்து அந்த சுட தண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கி சாப்பிட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு சாப்பிட்டு ஒரு 10 நிமிஷம் அரை மணி நேரத்துக்குள்ளே உடம்புலேருந்து வேர்வை தண்ணி கொட்டும், ஜுரம் உடனே விட்டு போயிடும். ஏன்னா இதில் அந்த மாதிரி மூலிகை சேர்த்துருக்கோம். இந்த நிலவேம்புக்கு எப்படிப்பட்ட விஷத்தன்மையும் எடுக்கக்கூடியது தன்மை உண்டு. அதே மாதிரி சுக்குக்கும் அதிகாரசாரமான ஒரு பொருள், அதுக்கும் அந்த தன்மை உண்டு. சீந்தில் கொடி பார்த்திங்கன்னா இதுவும் சரியான இதெல்லாம் எடுக்கும், மிக அற்புதமாக வேலை செய்யக்கூடியது. மிளகு, திப்பிலி சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி இதுவும் விஷத்தன்மையெல்லாம் எடுக்கக்கூடியது. திப்பிலி எவ்வளோ நச்சுத்தன்மை இருந்தாலும் நம்ம வயிற்று பகுதியில், பித்த பகுதியில் இதெல்லாம் சரி செய்யக்கூடியது ஒரு மூலிகை. இது மிக அற்புதமாக வேலை செய்யும். இந்த கஷாயம் சின்ன பசங்களுக்கு கூட கொடுக்கலாம். நம்ம ஒரு வருஷம் குழந்தையிலேருந்து கொடுக்கலாம். அவங்களுக்கெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5 மில்லி தாங்க. அவங்களுக்கும்
வெந்நீர் சூடு பண்ணி அந்த வெந்நீரில் வந்து ஒரு 5 மில்லி கலந்து தான் கொடுக்கணும். டைரெக்டாக கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப காரசாரமாக இருக்கும். அதனால் நம்ம எப்போ சாப்பிட்டாலும் இந்த முறையை செஞ்சு வெந்நீரில் தான் கலந்து சாப்பிட்ணும். இப்போ இந்த பொருளெல்லாம் காமிச்சிருக்கிறோம். இந்த பொருளெல்லாம் நம்மளுக்கு எங்கே போய் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் கண்டிப்பாக கிடைக்குது. நீங்கள் பவுடராகவும் கிடைக்குது, அங்கே அப்படியே மூலப்பொருளாகவும் கிடைக்குது. உங்களுக்கு வசதி எப்படியோ, ஏன்னா இன்றைக்கி நிறைய இடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அதனால் பவுடராகவும் கிடைக்குது. திப்பிலியும் பவுடர் கிடைக்குது, வெள்ளை மிளகும் பவுடராக கிடைக்குது. வெள்ளை மிளகு தான் போடணுன்றது இல்லை, கருப்பு மிளகு கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி சீந்தில் கொடி பவுடரும் கிடைக்குது, சுக்கும் பவுடராகவும் கிடைக்குது. இந்த நிலவேம்பு பாக்கெட் நிறைய இப்போ கிடைக்குது. இது வந்து வெறும் நிலவேம்பு தான் நம்ம இதில் சேர்க்குறோம். அதனால் நீங்கள் வெறும் நிலவேம்பு பவுடர் கேட்டால் கூட கொடுப்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து வந்து மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சுக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சளி இருந்தாலும் கரைச்சி வெளியே தள்ளிடும். ஜலதோஷமும் சரியாகும். இந்த முறையை சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பரிபூர்ணமாக குணம் காணலாம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணவும்.